விமானம் பறக்குமா? எப்போது பறக்கும்? இனி தாமதம் வேண்டாம். வேலூர் ஏர்போர்ட் ரெடி பண்ணுங்க என வேலூர் மக்களின் பல ஆண்டு கால எதிர்பார்ப்புக்கு மத்திய அரசு வைத்திருக்கிறது முற்றுப்புள்ளி. இன்னும் 6 மாதங்களில் வேலூர் விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் உறுதியளித்திருப்பது வேலூர் மட்டுமல்ல, வட தமிழ்நாட்டிற்கே மெகா சர்ப்ரைஸாக அமைந்துள்ளது. வேலூர் விமான நிலையம் என்பது நேற்று இன்றைய திட்டமல்ல. பல ஆண்டுகளாக வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் திட்டம். மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் 2017ஆம் ஆண்டு வேலூர் விமான நிலையம் தேர்வு செய்யப்பட்டது. சுமார் 98 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. உள்கட்டமைப்பு, ஓடுபாதை, முனையம் என பல்வேறு பணிகள் முன்னேறிய நிலையில் தற்போது விமான நிலைய உரிமம் பெறுவதற்கான DGCA ஆய்வு நிறைவடைந்துள்ளது. BCAS இறுதி பாதுகாப்பு அமைப்பு பெற வேண்டியுள்ளது. அந்த அனுமதி கிடைத்தவுடன் DGCA உரிமம் வழங்கப்பட்டு விமான நிலையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர முடியும். வேலூர் விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வந்தால் மருத்துவ, சுற்றுலா, MSME தொழில்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயனளிப்பதுடன் இப்பகுதியின் வளர்ச்சிக்கும் முக்கியமானதாக அமையும். எனவே BCAS மற்றும் DGCA அதிகாரிகளுக்கு தேவையான உத்தரவுகளை வழங்கி இறுதி பாதுகாப்பு அனுமதி மற்றும் விமான நிலைய உரிமத்தை விரைந்து வழங்கி வேலூர் விமான நிலையத்தில் உடான் விமான சேவைகள் விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தேமுதிக MP LK சுதீஷ் டெல்லியில் உள்ள மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து விமான நிலையத்தில் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடித்து தேவையான அனுமதிகளை பெற்று விமான சேவையை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதிகாரிகளிடம் நிலவரத்தை கேட்டறிந்த அமைச்சர் மீதமுள்ள பணிகளை வேகப்படுத்துங்கள் என உத்தரவிட்டதோடு அடுத்த 6 மாதங்களுக்குள் வேலூர் விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என உறுதியளித்துள்ளார். இதனால் வேலூர் மக்களின் நீண்ட நாள் விமான கனவு விரைவில் நனவாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மேற்சொன்னபடி வேலூர் விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வந்தால் அதன் தாக்கம் வேலூர் மாவட்டத்தோடு முடிந்து விடாது. வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் விமான போக்குவரத்து வசதி கிடைக்கும். மேலும் ஆம்பூர், வாணியம்பாடி பகுதிகளில் தோல் தொழில் மற்றும் ஏற்றுமதி வர்த்தகத்துக்கும் இது கூடுதல் இணைப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வர்த்தகர்கள் நேரடியாக வருவதற்கான வாய்ப்பு அதிகரிப்பதால் புதிய முதலீடுகளுக்கும் வாய்ப்பு உருவாகலாம். அதேபோல VIT உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு வரும் சர்வதேச மாணவர்கள், தொழிலதிபர்கள், சுற்றுலா பயணிகள் என பல தரப்பினருக்கும் இந்த விமான நிலையம் புதிய போக்குவரத்து இணைப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.